at the Vellore district. We are studying 9th standard. நாங்கள் எடுத்துக்கிற டாபிக் வந்து ஆத்மநிர்பார் பாரத் கீழே வருது. பிளாஸ்டிக் இந்தியாவில் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. இது வந்து மண்ணில் மக்கக்கூடிய தன்மை அற்றது. இது வந்து இதனுடைய பாதிப்புகள் சில புற்றுநோய் உருவாக்குது பிரச்சனை, சுவாசிப்பு பிரச்சனை, விலங்குகள் சாப்பிட்டு இறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுவே மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது இந்த பிளாஸ்டிக். பிளாஸ்டிக் சுற்றுக்கு போடுறதுக்கு பதில் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா வேஸ்ட் பிளாஸ்டிக்கை கன்ஸ்ட்ரக்ஷன் பிளாக்ஸாக பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். கன்ஸ்ட்ரக்ஷன் பிளாக்ஸாக பண்ணுறதுனால அது வந்து பிளாஸ்டிக் ரெடியூஸ் பண்ணுறது நம்ம பூமியிலேருந்து எடுக்கிற இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸ்க்காக வந்து கம்மி பண்ணுது. வாட்டர் பிளாஸ்டிக் வேஸ்ட் மோல்டு சாண்ட் மிக்சர் ஹீட் ஜோன் சேஃப்டி வந்து க்ளவுஸ் அண்ட் மாஸ்க். இந்த மெட்டீரியல்ஸை வச்சு நம்ம வந்து இந்த ப்ராஜெக்ட் செய்யறதுக்கான ப்ரொசீஜர் என்னென்னா, ஃபர்ஸ்ட் வந்து கலெக்ஷன். ஸோ நம்ம ஹவுஸ் ஹோல்டு, அதுக்கப்புறம் நம்ம சுற்றி இருக்கிற சரௌண்டிங்ஸ்லேருந்து நம்ம பிளாஸ்டிக் வேஸ்ட்டை வந்து கலெக்ட் பண்ணி எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து க்ளீனிங் பண்ணுறோம். ஸோ அந்த பிளாஸ்டிக் கலெக்ட் பண்ணதை வந்து அதில் இருக்கிற லேபிள்ஸ், டர்ட் எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம அதை ட்ரை பண்ணி வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து ஷ்ரெட்டிங். ஸோ அதை வந்து அந்த பிளாஸ்டிக் கலெக்ட் பண்ணி க்ளீன் பண்ணதை நம்ம ஸ்மால் பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து ஹீட்டிங். ஸோ நம்ம கட் பண்ணதை வந்து ஒரு ஹீட் சோர்ஸ் வச்சு நம்ம அதை வந்து மெல்ட் பண்ணி ஒரு மிக்சராக வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து மிக்சிங். ஸோ நம்ம அந்த வந்து ஹீட் சோர்ஸ் வச்சு மெல்ட் பண்ணதுக்கு ஒரு டென்சிட்டி வேணும் அப்படிங்கிறதுனால அது கூட நம்ம வந்து சாண்ட் இல்லைன்னா ஃப்ளை ஆஷை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து 1:3 ரேஷியோவில் வருது. ஸோ அது வந்து ஒன் பார்ட் ஆஃப் பிளாஸ்டிக், அப்புறம் 3 parts ஆஃப் சாண்ட் வருது. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து மோல்டிங். ஸோ நம்ம வந்து அதை மிக்ஸ் பண்ணதை வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு மோல்டு வச்சு நம்ம அந்த உட்டன் இல்லைன்னா ஒரு மெட்டல் மோல்டு வச்சு அதில் நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை வந்து அதை வந்து கூல் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து கூலிங். ஸோ அது வந்து ஒரு ஃபியூ ஹவர்ஸ்க்கு நம்ம வந்து கூல் பண்ணி அதை வந்து ஒரு ஷேப்புக்கு வர மாதிரி நம்ம வந்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டெஸ்டிங். ஸோ இதை வந்து நார்மல் சிமெண்ட் பிளாக்ஸை வச்சு கூட வந்து அது கூட வாட்டர் ரெசிஸ்டன்ஸ், அப்புறம் வெயிட் ஸ்ட்ரென்த் அதெல்லாம் நம்மளால் செக் பண்ண முடியும். இதனுடைய ரிசல்ட் வந்து லைட் வெயிட் அண்ட் பியூர் வாட்டர் ரெசிஸ்டன்ட். நம்ம மெட்டீரியல்ஸை ரீசைக்கிள் பண்ணுறோம். ட்ரெடிஷ்னல் ட்ரிக்ஸை விட இது ரொம்ப சீப்பாக இருக்குது. தேங்க்யூ.